டூடு டிவி. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இங்க எதுவும் இல்ல. நம்ம முதல்ல கிளம்பலாம். ஆஹா, போலாம். அட, என்னாச்சு? ஃபிளாஷ் லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு. பிரித்திக் அப்புறம் விக்ரம் ரெண்டு பேரும் ஒரு பெரிய சிட்டியில ஒரு பிளாட்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வசிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்படியா, சூப்பர். அப்போ சீக்கிரம் வா. யாருக்கு கூப்பிட்டு இருக்க? என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்க? ராஜ் தான் ஃபோன் பண்ணியிருந்தான். அவன் நம்ம காலேஜ்ல வேற கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தான். அதான் அந்த கேமரா வச்சிருப்பானே அவன் அடுத்த வாரம் வரானா. அடுத்த வாரம் ராஜ், பிரதீக், விக்ரம் வீட்டுக்கு வராங்க. நான் உன்னோட முகத்தையே மறந்து போயிட்டேன் ராஜ். அப்போ பிரதீக் தான் சொன்னா அவன் கழுத்துல எப்பவுமே கேமரா போட்டிருப்பானே அவன் தான். அப்போதான் ஞாபகம் வந்தது. நான் நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஹாரர் ஸ்டோரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தோட பேரு பேய் சுரங்கம். ஓ அப்படியா? இது ஏதோ ஒரு காமெடி படம் டைட்டில் மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, மிசோரிக்கு பக்கத்துல ஒரு சுரங்கம் இருக்கு. அங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுரங்கம் இருந்தது. அதுல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாம கூட பணத்துக்காக தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா மைன்ஸ்ல வேலை செய்யல. ஆபீஸ்ல லிஃப்ட் இருக்கு, ஆனா அது வேலை செய்யறது இல்ல. ஆனா இந்த சுரங்கத்துல காசுக்காக வேலை செய்யறவங்களோட ஹெல்த்தை நம்ம கவனிக்கிறதே இல்ல. அதுல இருந்து வர கேஸால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. 10,000 பேர் இறக்குற வரைக்கும் அந்த இடத்துல போலீஸ் வரல. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்களும் அப்ப இறந்து போயிட்டாங்க. அந்த மைன்ஸை மூடிட்டாங்க. அங்க வேலை செஞ்சவங்களோட ஆத்மாவும் போலீஸோட ஆத்மாவும் அதே இடத்துல இருக்கு. அதனால அங்க சுத்தி பார்க்க தடை விதிச்சிருக்காங்க. நீ ஏன் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல படம் எடுத்துட்டு இருக்க? அங்க இறந்து போனவங்கல்ல எங்க தாத்தாவும் ஒருத்தர். அதனாலதான் இந்த கதையை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இத படமா எடுத்தா எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால ரிசர்ச்காக நாளைக்கே கிளம்புறேன். அதுக்காக உங்க ரெண்டு பேத்தையும் கூட கூட்டிட்டு போலான்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எல்லாரும் போனா ரிசர்ச் சீக்கிரமா முடிஞ்சிரும். மிசோரியும் சுத்தி பார்க்கலாம். சரி, போலாம். அடுத்த நாள் காலையில ராஜோட கார்ல 3 பேரும் சேர்ந்து மசூரிக்கு போனாங்க. சாயங்காலம் கரெக்டா 4 மணிக்கு லம்பி தேகார் சுரங்கத்துக்கு போயிட்டாங்க. ரெக்கார்ட் பண்றதுக்காக ராஜ் கிட்ட ஒரு கேமராவும் இருந்தது. மூணு பேரும் மூடி இருந்த அந்த சுரங்கத்துக்குள்ள போனாங்க. ராஜ் அந்த லொகேஷனை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான். விக்ரம் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட முன்னாடி போயிட்டான். இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நல்லா போட்டோ வந்துட்டு இருக்கு. இங்க பாரு. ஆமா, நிஜம்தான். இந்த மசூரியோட மலைகள் எவ்வளோ அழகா இருக்கு. அட, நான் தான்ப்பா. நிஜமாவே பயந்து போயிட்டியா? நான்லாம் ஒன்றும் பயப்படல, சும்மா பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ராஜ் ஏதாவது படத்துல வாய்ப்பு கொடுப்பான்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த ரூம்ல இருந்து ஏதோ 10-15 பேர் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அப்படியா? எங்களை பயன்படுத்துறதுக்காக ஏதேதோ சொல்லிட்டு இருக்கியா? இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த இடத்த ஏன் ஹாண்டட் இடம்னு சொல்றாங்கன்னு தெரியல.
நாம இந்த இடத்துக்கு நைட்டும் வரலாம். நைட் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நைட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சில போட்டோஸும் எடுக்கணும். சரி, நைட்டுக்கு வரலாம். நைட் 11:30 மணி ஆகுது. 3 பேரும் லம்பி தேகார் சுரங்கத்துக்கு போறாங்க. இங்க காட்டு விலங்குகளோட பயம்தான் எனக்கு அதிகமா இருக்கு. நம்மளை விட பெரிய விலங்கு இந்த ஊர்ல எங்க இருக்கு? இவ்வளோ அமைதியான இடத்துல இந்த விலங்குகளோட சத்தம் கொஞ்சம் பயங்கரமா தான் தெரியுது. அட, அதுக்குள்ள பயந்து போயிட்டியா பயந்தாங்கோலி? கிளம்பலாமா? 12 மணி ஆகுது. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. இன்னும் அரை மணி நேரத்துல கிளம்பிடலாம். மேல போய் வீடியோவும் எடுத்துக்கலாம். பிரதீக் கேமரா கிட்ட வந்துடுறான். அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லம்பி தேகார் சுரங்கத்தோட முதல் தளத்தை நாங்க உங்ககிட்ட காட்டுறோம். 10-15 பேய்கள் எங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. நான் உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? இங்க எதுவுமே இல்ல. வாங்க நம்ம கிளம்பலாம். சரி சரி, கிளம்பலாம். அடா, என்னாச்சு? ஃபிளாஷ் லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? இந்த பயங்கரமான பேய் உன்னோட தாத்தாவா? எனக்கு என்ன தெரியும்? நீயே இருந்து கேட்டுட்டு வா. விக்ரம், ப்ளீஸ் என்ன தூக்கு. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அது வந்துருச்சு. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. விக்ரம் ஓடி ஓடி அவனுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. பயத்தால உயிரே போயிடும்னு அவனுக்கு தோணிட்டு இருந்தது. இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த அவன் கனவுல கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவன் ஓடி கார் கிட்ட வந்துட்டான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது காரோட சாவி ராஜ் கிட்ட இருக்குன்னு. திரும்ப போய் ராஜோட பாக்கெட்ல இருந்து சாவியை எடுத்து வந்துடலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு.